சிறகடிக்க ஆசை சரியில்லை. இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணியோட அப்பா வந்து எங்கள் மாமா மூலமாக பணம் அனுப்பிட்டாங்க, வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இந்த வீட்டில் பில்டப் பண்ணிகிட்ருக்காங்க. மனோஜும் அந்த பொய் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்த முத்துக்கு ரொம்பவே கடுப்பாகுது. உண்மையிலே வந்து அப்படி அனுப்பியிருக்க வாய்ப்பே இல்லை. இங்கே ஏதோ ஒரு டக்காலிட்டி பண்ணுறாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மனோஜ் ரோகிணியும் பயங்கர பந்தா பண்ணிட்டு கிடக்காங்க வீட்டில். எங்களுக்கு பணம் வந்துருச்சு, நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இனிமேல் பழைய மாதிரி இருக்க மாட்டோம். இந்த முத்து வந்து இனி வந்து வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருந்தான். இனிமேல் என் லெவல் வேறு, இனிமேல் அவன் எனக்கு கீழே தான் அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்றைக்குமே அவர் உங்கள் கீழே கிடையாது, அவர் மேலே தான், அவர் உழைச்சி சாப்பிட்றவர், உங்களை மாதிரி அடுத்தவங்களை ஏமாற்றி சாப்பிட்றவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை பறிஞ்சு பேசுகிறாங்க. எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உனக்கு ரொம்ப திமிராயிருச்சுடி, உனக்கு உன் புருஷன் சப்போர்ட் பண்ணுறாங்களா தான் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, என் புருஷன் எனக்கு சப்போர்ட் பண்ணத்தான் செய்வார், அவர் பண்ணாலும் பண்ணாட்டிலும் என் மனசில் பட்டதை நான் சொல்லத்தான் செய்வேன், உண்மை இருந்துச்சுன்னா என் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க. இந்த பூக்கடை இருக்க திமிரை தான் நீ பண்ணுற, இந்த பூக்கடையை நான் நடமாடும் பூக்கடையை நான் வந்து நிப்பாட்டி காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, நீங்கள் ஒரு காலமும் அது நடக்காதத்தை, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி பாருங்கள், நான் சவால் விடுறேன் அப்படிங்கிறாங்க. என்கிட்டயே சவால் விட்றியா, என்கிட்ட சவால் விட்றவங்க எல்லோரும் தோற்று போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, என் பூக்கடையை யாரோ மூட வச்சாங்க, அவங்க யாருன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் அதை எதிர்த்து நாங்கள் வந்து தொழில் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோகிணிக்கும் விஜயாவுக்கும் ரொம்ப ஷாக்காயிருது. அந்த முத்துக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து குத்துமதிப்பாக தான் சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ரோகிணியும் விஜயாவும் அப்படி முடிச்சுட்டே இருக்காங்க. ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே மனோஜ், என்ன அம்மாட்ட என்ன பேச போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை கொஞ்சம் போங்க, நான் அம்மாட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்காரு. அப்போ கேட்குறாங்க, ஆண்டி முத்துக்கு தெரிஞ்சிச்சாம்ல அப்படிங்கிறாங்க. அம்மா அவனுக்கு தெரிஞ்சிட்டுங்க, தெரிஞ்சிட்டு போகிறான், அவன் தெரிஞ்சாலும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி நான் சொல்லிட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எனக்கு இருந்தது அவன் கடை இருந்தது பிடிக்கல, அப்படி ஏன் எடுத்த வச்சேன்னு ஒன்றையே கேட்டால் கூட நான் தான் எடுக்க சொன்னேன், எனக்கு அந்த கடை இருக்குது பிடிக்கல, அதான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் விடு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க, அவருக்கு வந்து எப்படி நடந்துக்கிட்டே தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவன் என்ன படிச்சிருக்கான், ஸ்கூலை கூட தாண்டலை, அவள் பள்ளிக்கூடத்தை கூட தாண்டலை, எங்கே 2 பேரும் பக்குவமாக பேசிக்கிற போகிறாங்க, உங்களை மாதிரி பக்குவம்லாம் இருக்காதுமா, இங்கே சீக்கிரமாகவே உங்கள் மாமாவை மீதி பணத்தை போட சொல்லுவான், போட சொல்லிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், பெரிய பெரிய ஆளாக வாங்க, பல கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுங்கள், பெரிய கோடீஸ்வரராக வாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, கண்டிப்பாக பெரிய கோடீஸ்வரராக ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அவர்கிட்ட கேட்டேன், ஐடியா இல்லைங்கிறாரு, நான் ஒன்று சொன்னாலும் அவர் வேறு பண்ணுவோங்கிறாரு, அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் பண்ணுங்கம்மா, அந்த முத்து மீனாவும் கிண்டல் பண்ணது அளவுக்கு ஆயிராம, பணத்தை வச்சுருக்காங்க ஆனால் தொழில் பண்ணக்கூட எனக்கு தெரியாது, ஏன்னா உழைப்பு காட்டினா தானே அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம் ஏதாவது தொழில் பண்ணி முன்னேறுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பார்லர் தொழிலை பற்றி தெரியும் ஆண்டி, இன்னும் 4-5 பிரான்ச்சு போட்டால் சூப்பராக ஓடும் வைக்கும், அதெல்லாம் செய்யலாம், ஆனால் மனோஜ் அதை செய்ய சம்மதிக்கிறான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, பார்லர் வந்து நீ நடத்துகிற, அதுக்காக அவன் வந்து ஒரு ஜென்ஸ் வந்து அதை நடத்திடுவானா அப்படிங்கிறது கஷ்டமான காரியம் தானே, அதனால் வந்து யோசனை பண்ணி செய்ய சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நிறைய ஜென்ஸ் நடத்துகிறாங்க, பார்லர் நடத்துகிறாங்க, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, இது இன்றைக்குள்ள காலத்தில் இது சரியான பிஸ்னஸ் ஆண்டி அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எதுனாலும் நீங்கள் 2 பேரும் கலந்துக்கிட்டு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், இது சம்மந்தமாக என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்ட்ட ஐடியா கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, படித்தவங்ககிட்ட பணக்காரங்ககிட்ட கேளு, அவங்க சூப்பராக சொல்லி தருவாங்க, அதுக்கேற்றால பண்ணுங்கள், இந்த தர டிக்கெட்டு முத்தையோ மீனவையோ நீ ஒரு பொருட்டாக எடுக்காத அப்படிங்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன விஜயா நீ பேசிகிட்டு இருக்க, ஒரே வீட்டில் இருக்கவங்கள தர டிக்கெட்டுங்க உயர்ந்தவங்க அப்படிங்கிற என்ன பேச்சு, அந்த தர டிக்கெட்டுன்னு சொல்கிறல அந்த மீனா சமைச்சு தான் நீ சாப்பிட்டுட்ருக்க, மறந்துடாத அப்படிங்கிறாங்க. ஏங்க, என் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருந்தால் அந்த வேலைக்காரி சமைச்சு தான் நான் சாப்பிட்டேன், நான் வேலைக்காரி மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை என்கிட்ட சொல்கிற மாதிரி முத்துட்ட சொல்லிடாத, பிறகு கண்ணம் பழுத்துரும் அப்படிங்கிறாங்க. இன்னும் என் கண்ணம் பழுத்துருமாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி பேசுனா பழுக்க தான் செய்யும், அப்புறம் அம்மா நம்ம பார்க்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் அப்படி ஆடிட்டு நிற்காங்க. ஏற்கனவே நம்ம மேலே ரொம்ப கோவமாக தான் இருப்பான் போல், மீனா சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தெரியுது, நம்மளும் ஏட்டிக்கிட்டு அவன்கிட்ட பேசிடக்கூடாது, பேசினா இவர் சொன்ன மாதிரி செஞ்சாலும் செஞ்சிருவான் அப்படின்னு நினைக்காங்க. உடனே ரோஹிணியும் ஒரு மாதிரி முழிக்காங்க. ஆஹா, ஆன்ட்டிக்கிட்டே எப்படி பேசுகிறாங்க அங்கிள், நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து இருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, உன் பையன் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறானா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவங்களுக்கு இருக்க படிப்புக்கும் அறிவுக்கும் அவங்களுக்கு இருக்க வசதிக்கும் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்போ 4 கப்பலை வாங்கி நடத்த சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. ஏங்க, என்னங்க நீங்களும் இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க.
ஆமாம் 30 லட்ச ரூபா வச்சுருக்கான். 30 லட்ச ரூபாய்க்கு என்ன தொழில் பண்ண முடியுமோ பண்ணி ஜெயிக்க சொல்லு. இப்படியும் நான் தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 2 வாரமாக சுற்றிட்டுருக்கான். இன்னும் தொழில் பண்ண பாடில்லை. ஏதாவது ஒரு தொழில் பண்ணதுக்கு ஒரு முழு முயற்சியை இறங்க சொல்லு. அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரூமுக்கு போகிறாங்க விஜயா. டேய் அப்பா பேசுனது கேட்டியாடா அப்படிங்கிறாங்க. நான் எங்கம்மா கேட்டேன், நான் நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்படி தூங்கிட்டே இருக்காடா மனோஜ் எந்திரா அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா தூங்கிட்டு இருக்கோம் எழுப்புற அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமனார் உனக்கு வந்து 30 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க. அந்த 30 லட்ச ரூபாயை நீ கோடி கணக்கில் ஆக்கண்டாமாடா அப்படிங்கிறாங்க. கோடி ஆயிருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்காரு. ஆமாம் கோடினோடனே எந்தி அதை உருவாக்குறதுக்கு ஏதாவது செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. நானும் அதை எதையாவது பண்ணிடலாமாம்மா யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். யோசனை தான் வரமாட்டுக்கு, அதான் என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த சாமியார்கிட்ட போய் கேளேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இது நல்ல யோசனையாக இருக்கே அப்படிங்கிறாங்க. டேய் அவர் போனால் சவுனி பிச்சை எடுக்க தானடா சொன்னார் அப்படிங்கிறாங்க. அம்மா பிச்சை எடுக்கிறத கேவலமாக பேசாதாங்கம்மா. நான் ஒரு நாள் பிச்சை எடுத்ததுக்கே இன்றைக்கி வந்து நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன். அது அப்படி ஒரு சூப்பர் மந்திரத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. நான் ஒரு நாள் மட்டும் இருந்ததுன்னா பெரிய கோடீஸ்வரன் ஆகிருப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அந்த சாமியார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அவர்கிட்ட ஐடியா கேட்டு ஏகப்பட்ட பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. அங்கே அவரை பார்க்க வந்தவங்க நிறைய பேர் நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா காரணம் அந்த சாமி தான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க காரணம் அந்த சாமி தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் கூட அப்போ நம்பலை. நான் கொஞ்ச நேரம் தானமாக பிச்சைக்கார மாதிரி நடித்தேன், அதுக்கே நம்மளுக்கு சில லட்சம் வந்துருச்சு. நான் வந்து சூப்பராக நடித்தேன், ரொம்ப நேரம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா பெரிய ஆளாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஆண்டி, இவர் தான் லூஸுன்னா நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க, என்னம்மா லூஸுன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. பிறகு இது ஒரு ஐடியாவா, பிச்சைக்காரனாக இருக்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆண்டி நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை நான் ஆதரிக்கலை, அவன் பேசினதை நான் சரின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், மற்றபடி நான் இதை வந்து ஆதரிக்கலை. சீக்கிரம் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள். வீட்டில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அந்த சுருதி ரவியும் கூட ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்போ நீங்கள் தனியாக பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களும் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்களா? அதான் ரவியும் சுருதியும் கொஞ்சம் உழைச்சி பணம் வச்சுருப்பாங்க போல், அது போக அவங்க அப்பாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரவி எப்படி ஆண்டி சம்மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பா அனுப்பின பணத்தை மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ண சம்மதிக்கும் போது அவங்க சுருதியோட அப்பா அனுப்பி தொழில் பண்ண அவன் சம்மதிக்க மாட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லை ரவியும் மாறிட்டாரா அப்படிங்கிறாங்க. ஏன் ரவி மாறிட்டானான்னு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ரவி வந்து யார் பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டாரா, அதான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அவன் நீ சொல்லுறது சரி தான், யார் பணத்துக்கும் அவன் ஆசைப்பட மாட்டான், அதனால தான் இப்படி இருக்கான். உங்கள் மாமா பணம் தானே, அதை வாங்கிக்க வேண்டியதானே. அறிவில்லாமல் இருந்தாங்கன்னா நான் எத்தனை முறையாக சொல்லிட்டேன், அந்த முத்து மாதிரி நியாயம் நீதினு பேசிகிட்டு இருக்கான். நானும் மனோஜ் மாதிரி தான் அவனை வளர்த்தேன், ஆனால் அவன் வித்தியாசமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, ஆமாம்மா அவன் தான் மாமாட்ட வாங்கி ஆரம்பிக்க நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏன்டா எப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவன் டைப்புக்கு அது சரி வராது அப்படிங்கிறாங்க. மனோஜ் மனசுக்குள்ள நினைக்காங்க, இந்த ரவிலாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த வீட்டில் என் இமேஜ் சரியில்லாமல் போயிடும். ரவி எப்பவும் போலயே சமயக்காரனாகவே இருக்கட்டும், அப்போ தான் எனக்கு மரியாதை இருக்கும். இந்த முத்து அந்த டிரைவராகவே தான் இருக்கணும், மீனா இந்த பூக்காரியாகவே தான் இருக்கணும். நான் வந்து பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கணும், பெரிய பணக்காரனாக இருக்கணும், என் பொண்டாட்டி பெரிய லெவலில் இருக்கணும், நான் பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கற்பனை பண்ணுறாரு. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ரவி வந்து இப்போதைக்கு சொல்லிட்டு ஒன்று நல்லா வராது, இப்போ நான் பண்ணுறேன் ஜாதக அடிப்படையில் நான் வந்து மூத்தவன் நான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டேய் ஜாதகம்லாம் நீ பார்ப்பியா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பவர்ஃபுல் சாமியை பார்த்தோமா ஒரு இடத்துல, அவர் சொன்னார் என் ஜாதகத்தை பார்த்து அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ஆண்டி அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார், நீங்கள் போங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராரு. ஒரு மனோஜ் ரூம் அடைச்சிருக்கு. அப்போ அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. 48 நாள் முடியலை, புருஷன் முன்னாடி ஒன்றா தான் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. டேய் நானும் உங்கள் அப்பாவும் ஒன்றா இருந்தால் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாரு. ஆஹா முத்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களை சொல்ல, மனோஜ் ரோகிணி ஒரே ரூமில் இருக்காங்களா அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க இருந்தால் உனக்கு என்னடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா 48 நாள் ஒன்றா இருக்கக்கூட நீங்கள் தானே சொன்னீங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் மறதி இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படின்னா பழிக்காதில்ல, ரோகிணி எப்போ வெளியே வர மாட்டார்ல, மனோஜ்னு காது தட்டுறாங்க. நீ என்னம்மா ஒழுங்காக தூக்க மாட்டேறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி நாங்கள் இப்போ தான் தூங்கணும்னு நினச்சோம், நீங்கள் அதுக்குள்ளே தட்டுறீங்களே அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ ரூம் போட்டு வெளில வா அப்படிங்கிறாங்க.
உடனே நான் எதுக்குமா வரணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ரூம் விட்டு வெளில வா அப்படிங்கிறாங்க. வெளில வராங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீ ஹாலில் போய் உட்காரு, இல்லைன்னா ஹாலில் போய் படு, ரோகிணி உள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போவும் நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு தரையில் தானே படுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. பெட்டில் கூட படுக்க மாட்டேங்கான அந்த முத்து அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் படுக்காங்க. உடனே ஏசி ஓடிட்டு இருக்கு. உடனே முத்து சொல்கிறார், ஏம்மா அந்த பொண்ணு ஏசி இல்லாமல் நார்மலாக தானே படுக்கணும்னு சொன்னீங்க, இப்போ அந்த பொண்ணு ஏசி போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஏசியும் ஆஃப் பண்ணி போட்டிருக்காங்க விஜயா. இதை பார்த்த ரோகிணிக்கு பயங்கர கடுப்பாகுது, முத்துக்கு பயங்கர ஆனந்தமாக இருக்குது. இந்த பொண்ணை நம்ம வந்து வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி இந்த விரதத்தை கடைப்பிடிக்க சொன்னாலே போதும், அது சரியாக வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார் மனசுக்குள்ளே. உடனே மனோஜ் சொல்கிறார், உனக்கு இப்படி சந்தோஷமாக இருக்குமே அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா, நம்மளுக்கு ஏசியை போட்டு விடு, அது கொஞ்சம் கூட்டி வை அப்படின்ட்டு போகிறாரு. மனோஜுக்கு பயங்கர கிடப்பாரு. பாருங்கப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவன் வேலைக்கு போயிட்டு வாரான். என்ன கொஞ்சம் நேரம் வந்து ஏசியில் இருந்துட்டு கூலாக இருந்துட்டு போகணுன்னு நினைக்கான். நீ வீட்டிலே இருக்க, அதனால் உனக்கு வந்து இது பெருசாக தெரியுது அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா நானும் தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போனப்பா அப்படிங்கிறாங்க. இதைத்தான் நீ ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்த, என்ன இப்போ பணம் வந்த பிறகும் இதையே தான் சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருக்க, என்னதான்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. எப்பா என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா இல்லைப்பா, என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், பணம் அனுப்புனது உங்கள் மாமா சரியா, ஐடியா உன் ஐடியாவாக இருக்கணும், ஒய்ஃப் ஐடியாவாக இருக்கணும். நான் கொடுத்து அதை செஞ்சு மேடு போடலன்னா அது அப்பா சொன்னாங்க நான் அப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கக்கூடாது, உனக்கு தெரிஞ்ச தொழிலை நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தொழில் தெரியும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் கேவலப்படுத்தாடா அப்படின்ட்டு இருக்காங்க விஜயா. அவன் கேவலப்படுத்தலை, அவன் உண்மை நிலையே அதுதான். அவன் எந்த வேலை உருப்படியாக பார்த்துருக்கான், ஒன்றுமே பார்க்கல. மனோஜ் நீ எந்த வேலையை நீ கற்றுக்கொண்டையோ அது சம்மந்தமாக நீ செய், அது கண்டிப்பாக நீ அதில் ஜெயிக்க முடியும், அதில் உனக்கு ஒரு நுணுக்கமும் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம என்ன வேலை செஞ்சுருக்கோம், ஒன்று ஹோட்டலில் கணக்கு எடுத்தோம், அது செய்ய முடியுமா, அது செஞ்சால் ரவி நம்மளை மதிக்க மாட்டான், அவனே ஒரு சமயக்காரன், நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சாவே நம்ம சரி வராது. சரி இன்னொன்று நம்ம கார் ஷோரூமில் வேலை பார்த்தோம், கார் ஷோரூம் வைக்க முடியுமா, ஐயோ ஒரு கார் விலையே 30 லட்ச ரூபா இருக்குமே, நம்ம வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காரு. அப்படி பார்த்தா ஒரு தொழில் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இது இல்லையா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே அவருக்கு தெரியல. உடனே சாமியார்கிட்ட போகிறாரு. சாமி அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி பேச்சே ரொம்ப தோரணையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சாமி, ஒரு நாள் நீங்கள் வந்து என்ன பிச்சை எடுக்க சொன்னீங்க, கொஞ்சம் நேரம் தான் இருந்தேன், 30 லட்ச ரூபா என் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா வந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கி முழுமையாக இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி கோடீஸ்வரனாக இருந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. எங்கே சாமி இருக்க விட்டான் ஒருத்தன், அவன் வந்து நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. என் கூட பிறந்தவன் தான், அவன் தான் வந்து என்ன வந்து நான் பணக்காரன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டான். இப்போ தான் அவன் சதி திட்டமே தெரியுது, ஆனால் அன்றைக்கி எனக்கு தெரியலை இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டில் போயிட்டேன், ஆனால் நான் ஃபுல்லாக இருந்திருக்கணும், இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கா சாமி அப்படிங்கிறாங்க. இதுக்கு பரிகாரம் இருக்குது, ஆனால் இப்போ நீங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படியா சாமி, சரி சாமி நாங்கள் காணிக்க அப்படிங்கிறாங்க. உடனே நான் காணிக்க கேட்கும்போது முன்னாடி முடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தானே பணக்காரன் சாமி, என்ன தொழில் பண்ணான்னு தெரில, அதான் உங்கள்கிட்ட ஐடியா கேட்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. தம்பி நான் உனக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற பரிகாரம் தான் சொல்லலாம், நீ என்ன தொழில் பண்ணுவேன் ஜெயிப்பேன்னு சொல்கிறதுக்கு நான் வந்து உன்னை படைத்த கடவுள் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சாமி, உங்களுக்கே வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் தானே இந்த சாமியார் வேலை பார்த்துட்டு இருக்கீங்கண்ணே, சரி போய்ட்டு சாரி சாமி போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சாமியார் சொல்கிறாங்க, நீ வந்து வாழ்க்கையில் ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு தடவை வந்து உன் வாய் தான், உன் வாயை அடக்கலை அப்படின்னா உனக்கு உண்ண உணவு கூட ஒரு காலத்தில் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. என்ன சாமி சொல்கிறீங்க, இப்போ 30 லட்ச ரூபா இருக்குது, அடுத்தாப்புல என் மாமனார் வந்து ஜெயிலேருந்து வெளியே வர போகிறாரு, பல கோடி ரூபாய்க்கு அவர் அதிபதி, பல கோடி ரூபாய் என்கிட்ட தர போகிறாரு, நான் வந்து தண்ணியாக செலவு பண்ண போகிறேன், தங்க பஸ்பமாக சாட போகிறேன், நீங்கள் என்ன எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சாமி முதல்ல இந்த குடிசையை மாற்றுங்க, இந்த குடிசையை மாற்றுறதுக்கு நான் ஏதாவது டொனேஷன் கொடுத்துட்டோம் சாமி அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ ஒன்றை பார்த்துக்கோ, அந்த 30 லட்ச ரூபா வந்ததில் ஆடாத, நிதானமான இல்லை, அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். நிதானம் இந்த பரபரப்பான இதில் நீ இருந்த அப்படின்னா வாழ்க்கையில் நீ ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சாமி பரபரப்பாக தான் ஜெயிக்க முடியும், நான் ஜெயிச்சு காட்டுறேன், ஜெயிச்சுட்டு முன்னாடி வரேன் சாமி அப்படிங்கிறாங்க. சரி இதோட கஷ்டப்படாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. உடனே வராரு. இந்த சாமின்னு எப்படி சொல்கிறாரு, அவரே ஒரு ஓலக்குடிசையில் இருக்கார், அவர் சொல்லி நடக்க போதா அப்படின்னு சொல்லி மதையில் வராரு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு ஏத்தாப்பில் வராரு, அந்த பார்க்கில் இருக்க ஃப்ரெண்டு மொட்டை வந்தோன்னே அவர் கேட்குறாரு, என்ன நண்பா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறா அப்படிங்கிறாங்க. நண்பா உண்மையிலே பார்க்கல அப்படிங்கிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சாமியாரை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா சாமியாரெல்லாம் பார்க்க வந்துட்டீங்க, நான் ஒரு வாட்டி அறிமுகப்படுத்தி விட்டேன், மறுபடியும் சாமியார் வந்து பார்க்கிங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை சாமியாரையே பார்க்க போனேன், சாமியார்கிட்ட கேட்டேன் என்ன தொழில் பண்ணலான்னு சொல்லிட்டு, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ட்டார். அது போக சாமியார் வந்து ஓலக்குடிசையில் இருக்கீங்களே,
கொஞ்சம் ஆஸ்பாரசிட்டோ ஏதோ போட்டுருந்தீங்களா, அதுக்கு வேணால் நான் பணம் தரட்டான்னு கேட்டேன். அவர் ரொம்ப அகமன்னாதான்னு கேட்காங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், உனக்கு இது தேவையில்லாத வேலை தானே, அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்கிட தெரியும் அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா பார்த்துக்கிட தெரியும், இவ்வளோ பேருக்கு ஐடியா சொல்கிறாரு. அவர் ஒரு ஐடியா கடவுள்கிட்ட கேட்டு அவர் பண்ணால் அவர் என்றைக்கோ பணக்காரனாக இருப்பார்லா, ஏன் 50க்கு 100க்கும் அவர் கஷ்டப்பட்டு கிடக்காரு அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீ வாயால் தான் கெட போகிற அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, அந்த சாமியாரும் அப்படி தான் சொல்கிறாரு, வாயால் கெடுவான்னு சொல்லிட்டு, நீங்களும் சொல்கிறீங்க நான் வாயால் தான் ஜெயிக்க போகிறேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது அப்படிங்கிறாங்க. சரி நடக்காட்ட பரவாயில்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் தான் பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்கேனே, அவள் கோடிக்கணக்கான சொத்து எனக்கு தானே வரப்போகுது, பிறகு தான் அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே, நான் வேலைக்கு போகணுன்னு அவசியம் என்ன இருக்குது, பிஸ்னஸ் போகணுன்னு அவசியம் என்ன இருக்குது, பல கோடி ரூபா அவங்க அப்பா எப்படின்னு சொத்து சேர்த்து வச்சுருப்பாரு, அக்கௌண்ட்டில் பணம் நிறைய போட்டு வச்சுருப்பாரு, எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதானே, ஒரே ராஜ வாழ்க்கை தான் எனக்கு அப்படிங்கிறாங்க. சரியப்பா ராஜ வாழ்க்கை இருக்கட்டும், வா நம்ம இடத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. எங்கே அப்படிங்கிறாங்க, நம்ம பார்க்குக்கு. அங்கே பார்க்கில் சரி வராதுல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ சரி வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ என் வீட்டை மாட்டம் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன், வேறு இடமே இல்லை, அங்கே வந்து இருந்தேன், இப்போ அங்கே வந்துருந்தால் சரி வராதுல்ல, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஐடியாவை ரெடி பண்ணணும்ல அப்படிங்கிறாங்க. நீ பார்க்குக்கு வா, அங்கே ஏதாவது ஐடியா ரெடியாகும் வா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் ஃப்ரெண்டு கூப்பிடுதாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்கில் போய் இருந்துட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்குறாங்க. என்ன ஐடியா, என்ன தொழில் பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, அப்படி ஒரு ஐடியா தெரிஞ்சிருந்தால் நான் எதுக்கு பார்க்கில் இருக்கேன், சரியா, எனக்கு தெரிஞ்சது சின்னதாக ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதான் ஓடிட்டுருக்கு, அது உனக்கு செட் ஆகாது, உன் மூஞ்சி காமெடி மூஞ்சி, சரியா, அதனால் வந்து நீ பணம் கொடுத்தாலும் திருப்பி வாங்கிக்கிட மாட்டேன், நீ திருவோடு தான், அதனால் வந்து என்னத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு உன் வீட்டை மாட்டியோ வேறு யார்கிட்டயோ கேளு, என்கிட்ட கேட்காத அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு நேரம் வேண்டாமா, நான் பார்க்கில் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்க ஆள் வேணும்னு அதான் கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் இந்த சோர்ஸ் வெளியே கிடைக்குமா அப்படிங்கிறாங்க மனோஜ்கிட்ட. உடனே ஆமாண்ணே இந்த சோர்ஸ் வெளியே கிடைக்காது, சரி நம்மளும் படுப்போம், பார்க்கில் இருப்போம், சாப்பாடை பக்கத்தில் இருக்கிற வாங்கிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஒரு 500 கொடுக்காரு. என்னென்னப்பா 500 கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நான் 500 கொடுக்கலன்னா சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாரு. 2 பிரியாணி வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு நீங்களும் ஒரு பிரியாணி வாங்கிக்கோங்க, மீதி டிப்ஸாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னவா டிப்ஸ்லாம் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. நம்ம லெவலே வேறு, நம்ம லெவலுக்கு நம்ம டிப்ஸு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக லெவலே வேறு தான் அப்படிங்கிறாங்க. நேராக பிரியாணி வாங்கிட்டு வந்தோன்னே மனோஜும் அவர் ஃப்ரெண்டு நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே நண்பா துண்டு எதுவும் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. உனக்காகவே வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்லேருந்து எடுத்து கொடுக்காரு. அந்த ஆளை ஒரு தூக்கத்தை போடுறாங்க. உடனே ரோகிணி ஃபோன் அடிக்காங்க. எங்கே இருக்கீங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. நான் பார்க்கில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்க்லையா, பார்க்கில் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேசணுன்னாரு, அதாங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ ஓவராக பண்ணிகிட்டு இருக்காத, வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பார்க்கில் போய் கிடந்த இப்போவும் அதே சொல்லி தான் பார்க்குறியா, உன்னை நம்பி நான் தொழில் பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அந்த ஆண்டிகிட்ட சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், கடைசியில் நம்ம அசிங்க தான் படணுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படிலாம் வரவே வராது, என் ஃப்ரெண்டை பார்க்க தான் வந்திருக்கேன், அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம், சேர்ந்து பார்ட்னராக இருக்கலாமான்னு கேட்டார், அதான் வந்து நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் எங்கே அதை பேசிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இப்பவும் பயங்கரமாக சமாளிக்கிறிய மனோஜ் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் பிறவிலே வரணும், சரி முதல்ல நம்ம தூங்குவோம், செல்ஃபோனை சைலண்டில் போட்டுக்கிறேன், ஒரு 1 ஹவர் இங்கே தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நல்லா தூங்குறாரு. 2 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிடுறாங்க. பார்க்கு இருட்டிடுது. உடனே காவலாளி வந்து தட்டுறாரு. எந்திங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு எழுந்திக்கிறாங்க. எட்டிருச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க, எந்திங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. எழுந்திரிச்சுன்னா நண்பர் சொல்கிறாரு, ரொம்ப நேரம் தூங்கிட்டோமா நண்பா, சரி ரைட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி நண்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் எடுக்காரு. ரோகிணி பார்க்குறாங்க. ரோகிணி 7-8 கால் பண்ணியிருக்காங்க. ஐயோ நீ 7-8 கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஏங்க பார்க்கில் போய் உங்கள் நண்பர்கிட்ட ஐடியா கேட்டு வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் ஃபோனே எடுக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி அவர் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம், ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக இப்போ பார்க்க போனோம், ஒரு ஃபைனான்சியரை பார்க்க போனோம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கேட்குறாங்க, ஃபைனான்சியரை பார்க்க போனீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி நம்மகிட்ட 30 லட்ச ரூபா இருக்குது, இன்னொரு ஃபைனான்சியர் ஒரு 50 லட்ச ரூபா தரேன்னாரு அவர் மூலமாக, அதனால் அதையும் இங்கே வாங்கி போட்டால் சூப்பராக இருக்குமான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. 50 லட்ச ரூபா தருவாங்களாங்க அப்படிங்கிறாங்க. தரேன்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. நம்ம இப்போதைக்கு சமாளிச்சாக்கான அதான் ரோகிணிகிட்ட ஏச்சு வாங்காமல் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு போகிறாரு. போகும்போதே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ரோகிணி கேட்டாங்கன்னா அவர் மனம் தரல, நம்ம இப்போ இந்த 30 லட்ச ரூபாய்ச்சே பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு சமாளிச்சுக்கிடுவோம், சமாளிக்கிறது நம்மளுக்கு என்ன பெரிய புது கதையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் ரோகிணி சொல்கிறாங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக தான் ரொம்ப குழப்பமாக இருக்குது, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா சொல்கிறாங்க, எதில் பண்ண முடியும்னு எனக்கே தெரியலை அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிறீங்க
பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தால் இது சரி வருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக ரோகிணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், என்ன பிஸ்னஸ் பண்ணணுன்னே தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து அப்படி கிராஸ் பண்ணி வராரு. பேசாமல் ஒவ்வொரு கோயிலாக நீ ஒரு வேலை செஞ்சல, அதுக்கு ஆளை போட்டு அதை வசூல் பண்ணிட வேண்டியதானே, அது பயங்கர பிஸ்னஸ் தானே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கள் ஆண்டி, என்ன பேசுகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் உங்கள் ரூமில் போய் டிஸ்கஸ் பண்ணணும், இப்படி ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் கேட்க தான் செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இது வீடு தானே அப்படிங்கிறார் மனோஜ். இது வீடு தான், ஒரு ஹாலுங்கும் போது எல்லோரும் வருவோம் போவோம், அதுக்காண்டி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தூர போகணும், நானும் ஹாலில் உட்காரணும் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கூப்பிட்றாங்க, ஏங்க நீங்கள் இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எதையும் பேச விட மாட்டேன், சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் மற்றவங்க விரதம் இருக்காங்க, நம்ம ஏன் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் ரைஸ் சாப்பிடுதாங்க. ஏங்க இவன் சிக்கன் ரைஸ்லாம் சாப்பிட்டுருக்கான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படின்னு கேட்குறாரு முத்து. அண்ணாமலை கேட்குறாரு, இல்லைப்பா மறந்துட்டேன், சிக்கன் ரைஸ் வந்து மீனா பிடிக்குமென்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன், இங்கே வந்து தான் ஞாபகம் வருதுப்பா அப்படிங்கிறாங்க. நான் வேணால் தூர போட்டுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, உணவை வீணாக்க வேண்டாம், விரதம் இருக்கிறது வந்து ரோகிணி தானே, நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க ஒரு குடும்பத்தில் இவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அவன் தான் சொல்கிறானே மறந்து போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. முத்து நீ சாப்பிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டு லைட்டாக தலையில் தண்ணீர் வச்சுட்டு அவ்வளோதானே அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி அவன் மட்டும் சிக்கன் சாப்பிட்டா சரி வருமாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உனக்கு வேணுமா அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு வேண்டாம், நான் அதுக்கு சொல்லலை, இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லது கிடையாதுங்க குடும்பத்துக்கு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ஹோட்டலில் சாப்பிட்றான் வைக்கிறான், அதெல்லாம் நீ கேட்காத, நான் எங்கேப்பா ஹோட்டலில் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க மனோஜ். அசைவம் ஹோட்டலில் நீ உள்ளே போகிறத நீ சாப்பிட போகிறதா நான் பார்த்தேன், வீட்டில் போய் சொல்லிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கு நாக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சாப்பிட்டோம்மா அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் மட்டும் சாப்பிட்றான், மாதிரி முத்து சாப்பிட்றான்னு சொல்லுது என்ன அர்த்தம் இருக்குது, அவன் ஒய்ஃபு விரதம் இருக்குது, அவனுக்கே மறந்துடுது. அப்படி தான் இருக்கும், சரி விடு, சின்னஞ்சிருச்சுங்க, எல்லாம் மறந்து போயிடும், கடவுள் மன்னிப்பு வர விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பயங்கரமாக சாப்பிட்றாரு. மீனா இன்னும் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. அப்பா தான் சொல்லிட்டாங்களே வேங்கின பொருளை உணவுப் பொருள் வீணம் பண்ணக்கூடாதுன்னு, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இங்கே பாருங்கள், டைனிங் டேபிளில் உட்காந்து அவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் முன்னாடி தானே ஊட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இது உள்ளே போய் செய்ய வேண்டியதானங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு எதை எங்கே செய்யணும்னு தெரியும், வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது, ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்படி இருக்க விஜயா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே நல்லா இருக்கேன், இந்த முத்து மீனா வந்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போ தான் மலேசியா பணம் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படி இப்படின்னு இப்போ என்ன எப்படி பேசுத அப்படிங்கிறாங்க. பணம்லாம் வந்திருக்க தான் செய்யுது, வீடு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, இவங்க 2 பேரும் அந்த ரோகிணி விரதத்தை கெடுக்கிறதுக்கு கறி சாப்பாடுலாம் எடுத்து வந்து சாப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. முத்து அப்படிலாம் செய்ய மாட்டானே, அவன் நல்ல பையனே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ரு, என் வீட்டுக்கார மாதிரி தெரியாமல் வேண்டு வந்து தான் சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மறந்து வேண்டு வந்துருப்பான், சாப்பிட்டு போனான் சின்ன பையன் அப்படிங்கிறாங்க. சரி விடு, ஆனால் அந்த பொண்ணு வந்து விரதத்தோடு பார்த்துக்க, அவள் விரதத்தை முடிச்சிட்டா அப்படின்னா அவன் வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற பார்வதி அப்படிங்கிறாங்க. ஆமாம், விரதம் இருக்கிறவங்க ரொம்ப கரெக்டாக இருக்கணும், புருஷன் பொண்டாட்டி ஒன்றா சேரக்கூடாது, அது போக ஒன்றா தூங்கக்கூடாது, அது போக நல்ல விரதம் இருக்கணும், நான் உணவு முறையில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும், அவள் வேலையை அவள் தான் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேறு அவளுக்கு 2-3 வாட்டி ஜூஸ் போட்டு கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க. நீ ஜூஸ் போட்டு எதுவும் கொடுக்காத, அவளுக்கு வேணும் அப்படின்னா அவளே தான் வேலை செஞ்சுக்கணும், ஜூஸும் அவள் குடிக்கக்கூடாத, காலையில் சாப்பிட்றாலாம் அதோட சரி, அப்புறம் வந்து மறுநாள் தான் சாப்பிடணும், தண்ணி ஆகாரம் கூட அருந்தக்கூடாது அப்படின்னா நீ ஜூஸ் போட்டு கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன பார்வதி அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வராங்க. ஆண்டி எனக்கு ஜூஸ் வேணும், மீனாட்ட சொல்லி போட்டு தாங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பார்க்குறாங்க. முத்து பார்க்குறாரு. ஆமாம், வீட்டுக்கு வேலைக்காரிக்கு தானே வந்திருக்கா மீனா, நீ யாருக்கும் ஜூஸ்லாம் போட்டு கொடுக்க தேவையில்லை, அவங்க தேவைன்னா குடிக்காங்க வைக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ஞாபகம் வந்துடுது. அம்மா தெரியுங்களா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஞாபகம் இருக்குடா, ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. ரோகிணி நீ வந்து ஜூஸ் எதுவும் குடிக்கக்கூடாது, பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா விரதம் நீ இருக்க, காலையில் சாப்பிட்றதோட சரியாக உப்பு இல்லாமல் தான் சாப்பிடணும், நீ தரையில் தான் படுக்கணும், நீ வந்து பெட்டில் ஏறி வந்துட்டு இருக்காத, நீ வந்து கீழே உட்காரு அப்படிங்கிறாங்க. பாயை விரிச்சு கீழே உட்காடுறாங்க. இதை பார்த்தோன்னே முத்து கிராஸ் பண்ணும்போது சிரிச்சிட்டு போகிறாரு. ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இவங்க அண்ணாமலை சொல்கிறாரு, சும்மர்றா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அந்த சிச்சுவேஷன் சாங்குப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஒழுங்காக வண்டிக்கு போங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு முத்து. இந்த சூழ்நிலையில் செல்வம் சொல்கிறாரு, என்னுடைய சித்தி பையனுக்கு கல்யாணம் முத்து, நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிறாங்க. நான் எல்லாமேடா அப்படிங்கிறாங்க.
உடனே முத்து நினைக்கிறாரு, என்ன செய்யணும்னு தெரியலையே, செல்வம் நம்ம டியர் ஃப்ரெண்டு, அவங்க சித்தி பையனுக்கு கல்யாணம்னா நம்ம ஏதாவது செய்யணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஃபோன் அடிக்காங்க. மீனா, செல்வத்தோட சித்தி பையனுக்கு கல்யாணம், என்ன முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வேறு இப்போது பைக் வாங்கியிருக்கோம், அது போக இப்போ தான் தொழில் பண்ணிகிட்ருக்கோம், என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா வருது. என்கிட்ட வந்து ஒரு சின்ன மோதிரம் இருக்குது, அதை லேடி மோதிரம் இருக்குது, அதை மாற்றி ஜென்ஸ் மோதிரமாக மாற்றி போட்டுருவோமாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, அவங்ககிட்ட இருக்கிறதே ஒரு மோதிரம் தான் இருக்குது, அது இருக்கட்டும் அப்படிங்கிறான். நான் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன செய்ய முடியும், நீங்கள் அன்றைக்கி ஸ்டேஷனில் ஃபைன் கட்டிட்டீங்க எனக்காக, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபரே வரல, இப்போ என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அதான் என்ன செய்யணும்னு தெரில மீனா, அதை முழிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, எங்கே மீனா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்கலேன் பிறப்பிட்டு அப்படிங்கிறாங்க. நேராக பிறப்பிட்டு வராங்க. ஒன்றுமே இல்லை, நான் சொல்கிறதும் கேளுங்க, என் மோதிரம் வந்து சும்மா தான் இருக்குது, சரியா? அதை வந்து நம்ம செல்வனே நம்ம கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான், உங்களுக்கு டியர் ஃப்ரெண்டு, எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி, அந்த அண்ணனோட தம்பிக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம கடமை, நம்ம கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் மனசு யாருக்கு வராது, இருக்க ஒரு மோதிரத்தையும் நீ வந்து அதை மாற்றி ஜென்ஸ் மோதிரமாக மாற்றி அந்த கல்யாணத்துக்கு கொடுக்கணுங்கிறியா அப்படிங்கிறாங்க. இது செய்யாமல் நம்ம எது செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. மனசு யாருக்கும் வராது மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை கடையில் போய் ஜென்ஸ் மோதிரமாக மாற்றுறாங்க, மாற்றி கையில் வச்சுக்கிறாங்க. உடனே மறுநாள் செல்வம் சொல்கிறாரு, கல்யாணம் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனாட்டே சொல்கிறாங்க, மீனா புறப்படணும் அப்படிங்கிறாங்க நாளைக்கு. சரி அப்படிங்கிறாங்க. அப்போ காலையிலே பட்டுச்சேலை உடுத்து கிளம்புறாங்க மறுநாள். இதை பார்த்த விஜயா, ஏங்க இவள் பூவே வரதுக்கு இப்படி பட்டுச்சேலையோட போனால் எப்படிங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, அவங்க ஏதோ கல்யாணத்துக்கு போகிறாங்க, என்கிட்ட புத்து சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. வீட்டில் போர்டு வச்சா எழுதி வைக்க முடியும், செல்வத்தோட தம்பிக்கு வந்து கல்யாணம், அதுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க பூ வியாபாரம் பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னாங்க, இப்போ என்னென்னா கல்யாணத்துக்கு போகிறாங்கிறாங்க. ஏன் கல்யாணத்துக்கு ஒரு ஆள் போனால் காணாதா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஒரு மாதிரி இருக்காங்க. நீ ஏன் மீனா ஒரு மாதிரி இருக்க, புதுசை பொண்டாட்டினா சேர்ந்து தான் போகணும், என் பொண்டாட்டியோட தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அணைச்சி பிடிக்காங்க. இதை பார்த்த வச்சவருக்கு சரியான கடுப்பாகுது. ஏங்க இதெல்லாம் நல்லாவாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜோடி பொறுத்த நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்ட முத்தியப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் காலில் விழுறாங்க. விஜயா பக்கத்தில் வந்து நில்லு அப்படிங்கிறாங்க. நல்லா இருங்க அப்படிங்கிறாங்க. விஜயாவும் அப்படி மோரை திருத்திக்கிட்டு நிற்காங்க. எப்பா செல்வம் தம்பி கல்யாணம் நாங்கள் குடும்பத்தோடு போனால் தான் நம்ம நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, கண்டிப்பாக செல்வம் வந்து நம்ம வீட்டில் ஒரு பையன் மாதிரி, அவன் சித்தி பையனு கல்யாணம்னா நானும் தான் வரணும், நானும் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. வரீங்களாப்பா அப்படிங்க, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் குளிச்சுட்டு கிளம்புறாரு. ஏங்க நீங்களும் போனால் என்னங்க அர்த்தம் அப்படிங்கிறாங்க. செல்வம் நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூடவே இருந்திருக்கான், அவன் சித்தி பையனுக்கு ஃபங்க்ஷன் நான் போகாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, இப்பா ஏதாவது மொய் செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நாங்கள் மொய்க்கு ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா மீனா வந்து ஒரு மோதிரம் ரெடி பண்ணியிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. இந்த பூக்காரி மோதிரம் மொய் செய்தலாம், ஏங்க மோதிரம் மொய் செய்துக்கு அவங்க நம்ம குடும்பக்காரங்களாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவங்கள நான் வந்து அண்ணன்னு கூப்பிட்ருக்கேன், என் கூட பிறந்த உடன்பிறப்பு மாதிரி தான், அவங்க தம்பிக்கு நாங்கள் மோதிரம் போட தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்களே 5க்கும் 10க்கும் அன்னாடுங்காட்சி மாதிரி அலைகிறாங்க, இவங்க மோதிரம் போடுதாங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் வேலை ஏதோ அதை பாரு, அந்த பிள்ளைகள் வந்து அவங்களால முடிஞ்சு ஒரு மோதிரம் எடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதியும் ரவி இதை பார்த்துட்டு சூப்பர் அண்ணி சூப்பர், கல்யாணத்துக்கு மோதிரம் போட வரீங்களா சூப்பர் அண்ணி அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, மீனா செம மீனா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கும் மனோஜுக்கும் பயங்கர கிடப்பு. இந்த மோதிரம் எடுக்கிற அளவுக்கு உங்கள் ஆயிடுச்சா மனோஜ், நம்மளுக்கு 30 லட்ச ரூபாய்ச்சி என்ன செய்ய, நம்ம வந்து இன்னும் பிஸ்னஸ் பண்ணாமல் இவங்க முன்னாடி நம்ம தோத்துட்டே இருக்கோமே, ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி கேட்குறாங்க, என்ன ரோகிணி பிஸ்னஸ் எதுவும் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா இன்னும் பல வருஷம் ஆனாலும் இந்த பார்லர் அம்மாவும் வீட்டுக்காரங்க யோசனை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுருதி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுருதி சிரிக்கிறத பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான காண்டாயிருது. முத்து அப்படி பார்க்குறாங்க, டேய் நீங்கள் கல்யாணத்துக்கு போனால் கல்யாணத்துக்கு மட்டும் தேவையில்லாமல் பற்றி வச்சுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. நான் எதுவும் பற்ற வைக்கல, நான் கிளம்புறேன், இப்போ வாப்பா கிளம்பப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. காரில் நேராக செல்வம் சித்தி பையன் கல்யாணத்துக்கு போய் உட்காந்துருக்காங்க. செல்வம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பா அவங்களுக்கு நான் கூப்பிடவே இல்லை, நீங்கள் வந்துட்டீங்கப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நீனும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தானே, உன் தம்பி கல்யாணத்துக்கு வரமாட்டேனா, அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா அப்படிங்கிறாங்க, முகூர்த்தம் நீங்கள் போடுங்கப்பா சபையில் அப்படிங்கிறாங்க. நானா, நீங்கள் போடுங்க புருஷன் முன்னாடி போடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நீங்கள் தான் போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணுறாரு. முத்துவணி மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் வேங்கின மோதிரத்தை நீ போட சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கள் அப்பா, நீங்கள் தான் போய் செய்யணும் அப்படிங்கிறாங்க. இவங்க மோதிரத்தை போடுறத பார்த்தோன்னே செல்வம், ஏண்டா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. இல்லை செல்வம்,
மீனா தான் சொன்னான், செல்வனே நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பு மாதிரி, என் கூட பிறந்த உடன்பிறப்பு மாதிரி, அவர் தம்பி வந்து எனக்கு தம்பி தானே, அவர் கல்யாணத்துக்கு நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மோதிரத்தை மாற்றி ஜென்ஸ் மோதிரமாக மாற்றினான் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்குன்னா நன்றி, நீங்கள் என் கூட பிறந்த அண்ணன் தானே, நான் உரிமையில் நான் அவங்கள வந்து சத்தம் போட்டிருப்பேன். அன்னைக்கு கூட கார் வந்துருக்காரு, ஏன்டே நீ ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு உரிமையில் தான் இது பண்ணேன், மற்றவங்கள சொல்ல முடியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே செல்வன் சொல்கிறாரு, உங்களை 2 பேரையும் நான் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும், இவன் டியர் ஃப்ரெண்டு, நீ வந்து என் கூட பிறக்கா தங்கச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்க நட்பெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு கண் கலங்குது. செல்வம் எப்பவும் நீனும் முத்துவும் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பா முத்து வந்து எல்லார்ட்டையுமே சூப்பராக பழகுவான், என்கிட்ட ரொம்ப உயிராக பழகுவான், ஒரு நாள் அவனை நான் வந்து பிரிய மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா எனக்கும் செல்வன்னா ரொம்ப பிடிக்கும், செல்வன் வந்து எனக்கு வயசுக்கு மூத்தவன் தான், ஆனால் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் செல்வன் தான் கூப்பிடுதான், அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா முத்து வந்து எனக்கு ஒரு 5 வயசு கிழமையாக இருப்பான், ஆனாலும் நீ செல்வன்னு கூப்பிட்டா தான் எனக்கு மன சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே மீன் எல்லாம் சிரிக்காங்க. சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. முத்துக்கு தடப்படலாம் சாப்பாடு கொடுக்காங்க. அண்ணாமலையும் சாப்பிட்றாரு, சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. எப்பா இது முத்து தான்ப்பா ஏற்பாடு பண்ணான் அந்த சமயக்காரரை அப்படிங்கிறாங்க. அப்படியே முத்து அப்படிங்கிறாங்க. பூ கூட மீனாக தான் ரெடி பண்ணி தந்தாங்க இங்கே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம சொந்த குடும்பத்துக்கு கொடுக்குறத நம்ம எப்படிம்மா நம்ம அதை வந்து பெருசாக பேச முடியும், நம்ம சொந்த குடும்பம் மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, பூலாம் வந்து கட்டுலாம் பார்க்கும்போது, அந்த மாலைலாம் பார்க்கும்போது மீனா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சேன், மாலையும் கழுத்துமா இருக்கும்போது ஜோடியும் பார்த்தேன், இது மீனா கட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசித்தேன், ஆனால் மீனா கட்டு தான், சரி சரி அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம பூக்கடையை வச்சுட்டு நம்ம அடுத்த ஆள்கிட்ட ஆர்டர் பண்ண முடியுமாப்பா, தான் மீனாட்டே ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணே, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் ஒரு தொழிலில், சந்தோஷமாக இருக்குது. அதுபோக இந்த மாதிரி பெரிய பெரிய விசேஷத்துக்கு செய்யும்போது மீனா பூக்கடைக்கும் விளம்பரம் கிடைக்கும்லானே அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா நம்ம நடமாடும் பூக்கடைக்கு ரொம்பவே விளம்பரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அண்ணாமலை ஹாலில் உட்காந்து யாவனியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க கல்யாணத்தில் கண்டதுக்குள்ளேயே சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செமிக்கலாங்க அப்படிங்கிறாங்க. யார் சொன்னால் இது செமிச்சதுக்கான ஏப்பம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வராப்பா இந்த வெத்தலையை போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. பொண்ணா முத்து வெத்தலையை போடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வெத்தலை போட்டுட்ருக்காங்க. ஏங்க நடு வீட்டில் உட்காந்து வெத்தலை போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஏன் நடு வீட்டில் வந்து வெத்தலை போடாமல் எங்கே வந்து வெத்தலை போடுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ஏம்மா இவனுக்கெல்லாம் வெத்தலை போடுற வயசா அப்படிங்கிறாரு மனோஜ். அண்ணாச்சி உங்களுக்கு வயசாகிட்டு, நான் உங்களோட இளையாள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வராங்க. ஏங்க நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு மீனா அவன்கிட்ட பேசினாலே பேச விட மாட்டேறேன், எங்கள் அண்ணன்கிட்ட என் உடன் பொறுப்பிட்டு நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிக்காரு. டேய் நகலுடா, நான் வந்து இப்போ தான் குளித்தேன் அப்படிங்கிறாங்க. நீ இப்போ தான் குளித்த, நீ தான் குளிச்சிருக்க, நான் தினம் குளிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பயங்கர எரிச்சலாகுது. ஆண்டி இங்கே பாருங்கள் ஒவ்வொரு நேரமும் என் வீட்டுக்கார கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன பரலரம்மா ஒன்றா பொண்ணு மாதிரி வந்து எதுக்கெடுத்தாலும் எங்கள் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க, எங்கள் அண்ணாட்ட நான் பேச உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் மேன் அப்படிங்கிறாங்க. நான் பிஸ்னஸ் பண்ண தான்டா இன்றைக்கி நானும் அப்படிங்கிறாங்க. சரி என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துருதுன்னு முழிக்காரு. ஏன் மனோஜ் நீங்கள் ரூமுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் நீ ஹாலில் இருடா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே கடுப்பாக வந்து முத்து எதுக்கு எடுத்தாலும் இப்படி சொல்லிகிட்டே இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பெட்டில் உட்காடுறாங்க. முத்து கிராஸ் பண்ணி அவங்க ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது அந்த பொண்ணு பெட்டில் இருக்குது. ஏம்மா பெட்டில் இருக்காங்க அந்த பொண்ணு தரையில் இருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க. இருக்காண்டி தரையில் தான் போகிறேன், தரைக்கு தான் போகிறேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனா சொல்லிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாங்க அப்படிங்கிறாங்க. மீனா இது ஒரு காமெடி, அவங்க ஒரு காமெடி பீஸ், இதை பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க என்னவும் பண்ணிட்டு போகிறவங்க வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. நேராக ஒரு ஃபோன் வருது. அவங்க ஜீவா பேசுகிறாங்க. சொல்லுங்கள் மேடம் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆஃபர் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, வரேன் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரி மேடம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க 2-3 இடம் போகிறாங்க. போயிட்டு என்னங்க முத்து அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் சுருதியோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே யோசனையாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணால் தான் சுருதி நம்ம வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணுறாங்க. எனக்கும் தெரிலங்க அப்படிங்கிறாங்க. எதையாவது பண்ணி அங்கேருந்து கூப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். இன்னொரு வாட்டி அந்த அண்ணாமலை வந்து என் முன்னாடி அசிங்கப்படணும், என்கிட்ட வந்து அவன் கெஞ்சணும், அந்த மாதிரி ஏதாவது நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாங்க நான் சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அங்கே என்ன நடக்குன்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுதா சொல்கிறாங்க. உடனே சுதா நேராக அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. வந்தோன்னே வாங்க சம்பந்தி அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. விஜயா வீட்டில் இல்லை. இந்த சூழ்நிலை மீனா காஃபி போட்டு கொடுமா அப்படிங்கிற காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அந்த விஜயா இல்லையே, விஜயா இருந்தால் எதாவது நோட் பண்ணலாம், இவரில் அண்ணாமலைலாம் இருக்கார், அண்ணாமலைகிட்ட என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தி சுருதி இல்லையா அப்படிங்கிறாங்க. சுருதி வேலைக்கு போயிட்டாமா அப்படிங்கிறாங்க. சரி சம்பந்தி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. வெளியே கிளம்பும்போது விஜயா வந்துடுறாங்க. என்ன சம்பந்தி இப்போ தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இப்போ தான் வந்தேன், நீங்கள் இன்னும் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. வாங்க சம்பந்தி காஃபி எதுவும் சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. மீனா காஃபி போட்டு தந்தாங்க, இந்த வழியாக வந்தேன், அப்படியே பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியை பார்த்துட்டு போகணுன்னு நினச்சிங்க, அவள் தான் வேலைக்கு போயிருப்பாளே அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க. ஆமாம் அதை மறந்து தான் வந்துட்டேன்,
இப்போ நாங்கள் ஸ்டூடியோவில் போய் பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி வாங்க உள்ளே வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். பில்டப்பாக பேசணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. மறுபடி ஸ்ருதி அம்மா உள்ளே வராங்க. சரி வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாரு அண்ணாமலை. சம்மந்தி காஃபி குடிச்சிட்டிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் சாப்பிட்றதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா வேணால் சமைக்க சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அசைவம் சாப்பிடுவேன், இப்போ ரோஹிணி வந்து விரதம் இருக்கான்னு சொன்னீங்களா, அதனால் என்ன சாப்பிட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் சம்மந்தி, அவங்க அப்பா வேறு இப்போ 30 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு பிஸ்னஸ் பண்ண, அடுத்தாப்புல ஒரு 5 கோடி ரூபா அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணுறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை விஜயா சத்தந்தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க உண்மையை சொல்லணும்னாங்க, ரோஹிணி அப்பா வந்து எத்தனை கோடி ரூபானாலும் என் பொண்ணுக்கு செய்கிறேன்னு சொல்கிறாங்க, அதனால தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க நினைக்கிறாங்க, சுதா உனக்கு பணம்னா தான் போதுமே, என் மருமகனோ மகளோ என் வீட்டுக்கு வந்து நாங்கள் என்னென்னாலும் பண்ண தயாராக இருக்கோம், ஆனால் உன் வீட்டில் இருக்கோம் 5 பைசா பண்ண மாட்டோம், நீ எதுக்கு இப்படி சொல்லுதுன்னு எனக்கு தெரியும், இப்படி நீ சொல்லிக்கிட்டே இருந்தால் நான் என் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும் தான் நினச்சி நீ சொல்கிற, நீ சொல்லுதை நான் காதலே வாங்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சுதா. சரி சம்மந்தி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே போகும்போதே சுதா திரும்பி பார்க்குறாங்க. எவ்வளோ ஆசைப்பிடிச்சவளாக இருக்காளா அந்த விஜயா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு போகிறாங்க. அப்போ இங்கே அண்ணாமலை கேட்குறாங்க, ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசுகிற, ஏன் பொய்யா சொல்லிகிட்டு இருக்க, அவங்க 30 லட்ச ரூபா தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இப்படி சொன்னால் தான் வந்து ஸ்ருதிக்கு அவங்க செய்யணும்னு சொல்லி தோணும், இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்படி அடுத்தவங்க சொத்துக்கே ஆசைப்பட்டு இருக்கே விஜயா, பணம் ஏன் இப்படி அலைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்காக அலைஞ்சிட்ருக்கேன், நாளைக்கு வந்து ரவிக்கு வந்து பணம் வந்துச்சுன்னா நாளைக்கு அவன் ரெஸ்டாரண்ட் வைக்கோ எதுக்கும் ஆகும்ல, அதுக்கு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவன் உழைச்சி அவன் ரெஸ்டாரண்ட் வைக்கணுமா வைக்க வேண்டாமான்னு அவன் பார்த்துப்பான், நீ தேவையில்லாமல் இப்படி சம்மந்தாரர் வீட்டில் இப்படி பேசிகிட்டு இருக்காத, ஏற்கனவே அந்த வாசுதேவன் எனக்கு பணத்துக்கு அவனை ஆசைப்பட்டு தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு, அது உண்மையாயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அவர் என்னன்னு சொல்லிட்டு போகிறாரு, அவர் பணம் நம்ம வீட்டுக்கு வந்தால் சரி தானேங்க அப்படிங்கிறாங்க. நீ திருந்தவே மாட்ட விஜயா அப்படிங்கிறாங்க. நான் திருந்தாலும் பரவாயில்ல, என் பையங்க 2 பேரையும் நான் கோடீஸ்வரன் ஆக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு 3 பையன், முத்தை பற்றி நீ ஒரு நாளும் நினைக்க மாட்டானே அப்படிங்கிறாங்க. உடனே நான் எங்கே நினைக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ நினைக்காட்டிலும் பரவாயில்லை, கடைசி காலத்தில் உன்னை பார்க்குறது முத்து மீனாக தான் பார்ப்பாங்க, அதை மட்டும் எழுதி வச்சுக்கா, உன் தலையில் அப்படி தான் எழுதியிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, நான் ஏங்க முத்து மீனாட்டு நிற்கணும், என் பையன் மனோஜ் பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறான், அவங்ககிட்ட இருக்க போகிறேன், அவனும் ரோஹிணியும் எனக்கு சாவது வரைக்கும் வச்சு பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நானும் அதை பார்க்க தானே போகிறேன் விஜயா அப்படிங்கிறாங்க. என்ன பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலை ரூம் பார்த்து போகிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல். ஜீவாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த முட்டா பையன் மனோஜ் என்னையை வந்து இது பண்ணி நெருக்கடி பண்ணி பணத்தை வாங்கிட்டானே, என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கி சாப்பிட்ருப்பான், படிக்கும் போதும் அவன் சரி தான், அவன் சும்மா சுத்தம் போதும் சரி தான், எவ்வளோ பணத்தை என்கிட்ட ஆட்டையை போட்டு சுற்றிருப்பான், அவங்ககிட்ட வாங்கினா கடைசி 27 லட்ச ரூபாயும் வட்டிக்கு முதலுமா வாங்கிட்டானே, அவன் பொண்டாட்டியும் அவனும் இப்போ நிம்மதியாக இருப்பாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. அப்போ தான் அவனுக்கு ஒரு யோசனை வருது, அவன் இப்போ கிரிமினல் புத்தி உள்ளவன், அவன் பணம் வாங்கினாலும் ஃபேமிலியில் சொல்லவே போகிறேன், அவங்க அப்பாட்டையும் சொல்ல போகிறதில்ல, யார்ட்டையும் சொல்ல போகிறதில்ல, இதை வந்து வீட்டுக்கு தெரியப்படுத்தினா வீட்டு சூழ்நிலை போகிறான் சொல்லியிருக்கான். வீட்டில் அவன் தம்பி வந்து முத்து வந்து கொஞ்சம் ரொம்ப கடுப்பு கிளப்புற நபர், எனக்கு எதிராக தான் செயல்படுவான் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அவன் வீட்டில் மாட்டுவான், அந்த பணம் வீட்டுக்கே போயிடும், அவனுக்கு பயன்படாதில்ல அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தான் அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்டி நான் அப்படி ஒன்று செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் வந்து என்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டான்ல அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ தான் அவன்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. சரிடி அவன்கிட்ட ஏமாற்றி பணம் வாங்கினேன், அதுக்கு அவன் வட்டியும் முதலும் வாங்கிட்டான் சரியா, என் பணத்தை 3 லட்ச ரூபாய் வாங்கிட்டு அவன் நிம்மதியாக இருந்தால் நான் விடுவேனா அப்படிங்கிறாங்க. நீ விட மாட்டா, அதுக்கு என்ன செய்ய போகிற, வீட்டில் போய் பிரச்சனை பண்ண போறியா அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பிரச்சனையும் பண்ணல, இங்கேருந்து ஒரே ஒரு லெட்டர் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிறாங்க. யாருக்கு, மனோஜுக்கா அப்படிங்கிறான். மனோஜுக்கு அனுப்ப போகிறேன், அவங்க அப்பாவுக்கு அனுப்ப போகிறேன், அவங்க அப்பா பணத்தை ஏமாற்றி தானே என்கிட்ட கொண்டு தந்தான், அதை தூக்கிட்டு தானே நான் வந்து கனடா போனேன், நீ சம்பாரித்தேன், அதே பணத்தை அவன் மறுபடியும் வாங்கியிருக்கான், அதுவும் வட்டியும் முதலுமா வாங்கியிருக்கான், அதை அவன் அக்கௌண்ட்டில் வச்சுருக்க போகிறான். கிடச்சிட்டுன்னு சொல்லி அப்பாட்ட சொல்ல போகிறானா, சொல்ல போகிறதும் இல்லை, ஃபேமிலியில் காட்ட போகிறானா, அதுவும் கிடையாது. அப்போது நான் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்துகிறேன், என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன ஆகும், பணம் கிடச்சின்னு தெரியும் அப்படிங்கிற. முட்டாள் மாதிரி பேசாதே, பணம் கிடச்சிச்சின்னா அவங்க அப்பா கொண்டான்னு கேட்பாரு, இவனுக்கு பயன்படையே செய்யாது, இவங்க ஏதாவது பயன்படுத்தி பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அந்த பணத்தை வாங்கியிருக்கான், நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி அஸ்தடி உனக்கு அட்ரஸ் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி கிட்டத்தட்ட 7 வருஷமாக ஒன்றா சுற்றிருக்கேன், அட்ரஸ் ஆடி தெரியாது, எனக்கு வீடு முதற்கொண்டு எங்கே இருக்குன்னு தெரியும், அவங்க அப்பா பேர் அண்ணாமலை, நான் கரெக்டாக எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுகிறாங்க. லெட்டர் எழுதி ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்பினா தானே அவர்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டை அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போய் அனுப்புகிறாங்க. அனுப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷம், இன்னும் முடிஞ்சு போச்சு, மனோஜ் போனோம், மனோஜும் கிடையாது, உங்கள் அப்பாவுக்கு பேர் போகுது சரியா, நான் செஞ்ச பாவத்துக்கு இதுவும் பண்ணியாச்சு,
விவகாரமும் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், இந்த காலத்தில் பண்ண பாவத்துக்கு உடனே விவகாரம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. சிரிச்சுக்கிறாங்க. நேராக ரிஜிஸ்டர் போஸ்ட் கொண்டு போகிறாங்க. அண்ணாமலை இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அவங்க வாக்கிங் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க வந்தோடனே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அவங்க ஒய்ஃப் தான் என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறாங்க விஜயா. இல்லை அவங்க வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வாக்கிங் போயிட்டு வந்தோடனே சொல்கிறாங்க, விஜயா உங்களுக்கு இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்துச்சு, உங்கள்கிட்ட தான் கொடுப்பாங்களாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, நான் போய் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, மாமா இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, அவங்க வந்தப்புறம் நீங்கள் காரில் போங்க அப்படிங்கிறாங்க. முத்து வந்துடுறாரு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போகணும், அதான் மீனா அவங்க கூட காரில் போய்ட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரிப்பா வாங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போனாங்க. ஜீவா அனுப்புன லெட்டரை வாங்குறாங்க. கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு உழைச்சி பார்க்குறாங்க. யார் ஜீவான்னு நினைக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இப்படி லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நான் தான் ஜீவா, மனோஜ் கூட காதலிச்ச பொண்ணு, நான் தான் பணத்தை ஏமாற்றிட்டு போயிட்டேன். நான் வந்து மனோஜ்கிட்ட இந்த தேதியில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கொடுத்துட்டேன். என்கிட்ட 27 லட்ச ரூபாய்க்கு வட்டி முதலமாக சேர்த்து ரோகிணியும் அவங்களும் சேர்த்து 30 வாங்கிட்டாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிட்டு என்னை வந்து மனசார மன்னிச்சிருங்க அங்கிள், சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதை பார்த்து அண்ணாமலை ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஓ, மனோஜ் மாமா அனுப்புகிறேன்னு சொன்ன பணம் இதுதானோ? நம்மக்கிட்டே இந்த மனோஜும் ரோகிணி ஏமாற்றிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டுட்டுருக்காரு. இதை பார்த்த முத்து, என்னப்பா என்னாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. லெட்டரை தூக்கி கொடுக்குறாங்க. லெட்டரை படித்து பார்த்த முத்துக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அப்பாவுக்கு வர வேண்டிய பணத்தை அந்த ஜீவாட்ட வாங்கியிருக்கான். வாங்கிட்டு என் மாமா அனுப்புனதா பணத்தையாவது சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்போது. வாங்கப்பா வீட்டில் வச்சுக்கிட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. முத்து கோவப்படாத, நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு சரியான பதில் தரல அப்படின்னு சொன்னால் நான் வந்து சும்மா விட மாட்டோமா அப்படிங்கிறாங்க. சரி முத்து வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஹாலில் மனோஜ் ரொம்ப தோரணையாக பேப்பர் பார்த்துட்ருக்காரு. இனி என்ன நடக்கும் இந்த அண்ணாமலை வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.